வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10th படிக்கும்போதும் சரி, +2 படிக்கும்போதும் சரி, எல்லா படித்த மாணவர்களையும் கொண்டாந்து சேர்த்தக்கூடிய இடம் எங்கே தெரியுமா? நாமக்கல்ல தான். அதனால நாமக்கல் வந்து கல்வி மாவட்டம். இங்க பெருமை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி என்றாலே எந்த ஒரு காரணம் கேட்டாலும் சரி, நாமக்கல் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா சிறப்பு வாய்ந்த கல்வி நிலையங்கள் இருக்குது. அது உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிலையம் மாறிடுச்சு இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா, ராசிபுரமும், திருச்செங்கோடும் சேர்ந்துக்குது. கரெக்ட்டுங்களா? நாமக்கல் கல்வி மாவட்டத்துல ஃபர்ஸ்ட்டு நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு சேர்ந்தா நாமக்கல் கல்வி மாவட்டங்கிற பேர காப்பாத்திட்டு இருக்கு. விவசாயம் என்றாலே பார்த்தீங்கன்னா, மரவள்ளிகிழங்குலருந்து நெல்லு எல்லாமே கரும்பு, கரும்பு உற்பத்தி பண்ணோம்னா, காமராஜர் காலத்திலேயே இங்க வந்து மோனூர் சர்க்கரை ஆலை கொண்டாந்தாங்க. பழமையான ஆலை மோனூரு. கரெக்ட்டுங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா குச்சி விளக்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல் பக்கத்துல செல்லப்பட்டி தான் ஃபேமஸா இருக்குங்க. தாமரைப்பேட்டை, இந்த பக்கம்லாம் ராசிபுரம் பகுதியில மரவள்ளி கிழங்கு சேக்கோ ஃபேக்டரி ஃபேமஸுங்க. அது மாரி அதே பார்த்தீங்கன்னா, விசைத்தறி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, திருச்செங்கோடு ஃபேமஸுங்க. அதில குமாரபாளையம் அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, விசைத்தறிகள் பார்த்தீங்கன்னா, அதிகமான வகையில உற்பத்தி பண்ணி, அது பெரிய தொழிலா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிற இருக்கக்கூடிய தொழிலும், விசைத்தறி தொழிலும் இதெல்லாம் வந்து நடக்கூடிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா, பாலை, வெற்றிலை. வெற்றிலை பார்த்தீங்கன்னா, பரமத்தி வேலூர் பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தான் ஃபேமஸுங்க. அதாவது இப்ப நாமக்கல் மாவட்டத்தில பரமத்தி வேலூரு, சேந்தமங்கலம், ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம் 6 தொகுதி இருக்குது. 6மே சிறப்பா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சிறப்பு. எல்லாம் சேர்ந்தது தான் நாமக்கல் மாவட்டம். இந்த மாரி சிறப்பு வாய்ந்த மாவட்டம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல. கர்நாடகால உற்பத்தி ஆகக்கூடிய காவிரி ஆறு, நம்ம காவிரி தாய்ன்னு தான் சொல்லுவோம். அந்த காவிரி தாய் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளையம், பவானியிலிருந்து பார்த்தீங்கன்னா, மோகனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இடையே வந்து நாமக்கல் மக்களை வாழ்விச்சுட்டு இருக்கு. விவசாயத்துக்கும் சரி, தொழிற்சாலைகளுக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே குடுத்து, மக்களுக்கு குடி தண்ணி குடுக்குற தாய் சாமியார்னா காவிரி தாய் தான். அது வந்து நாமக்கல் மாவட்டத்தோட மிகப்பெரிய கொடை. லாரி பாடிக்கட்டும் தொழில் பார்த்தீங்கன்னா, எல்லா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிலிருந்து இப்ப லாரி சேஸ் எடுத்துட்டு கொண்டாந்து எல்லா பகுதியிலிருந்து நாமக்கல் மாவட்டத்துல தான் நாமக்கல் பகுதி, திருச்செங்கோடு பகுதி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாரி பாடிக்கட்டும் தொழில் வந்து சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்காங்க. அதனால நாமக்கல் என்றாலே முட்டையும் சரி, போக்குவரத்தும் சரி பெயர் பெற்றது இந்தியாவிலேயே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் பெருமை இல்ல, உலகத்துக்கே பெருமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் நாமக்கல்ல ஒரு ஊர்லயே இருக்கக்கூடிய, ஒரு கிராமத்திலயும் இருக்கக்கூடிய, ஒரு வீட்டிலயும் இருக்கக்கூடிய ஆளு ஒருத்தர் லண்டன் இருப்பாரு, இல்லாட்டி அமெரிக்கால இருப்பாரு, இல்லாட்டி ஜெர்மன் இருப்பாரு. என்ஆர்ஐ வந்து வெளிநாட்டு காசு பூரா வரக்கூடிய மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் தான். இது வந்து நீங்க படிச்சு முடிச்சோன்னே, ஒண்ணு வேலைக்கு ஐடில வேலைக்கு போவாங்க. அங்கிருந்து ஃபாரின் போயிருவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, லண்டனுக்கு போயிருவாங்க. அதாவது வெளிநாட்டு அந்நிய முதலீடு கொண்டாடுற மாரி, வெளிநாட்டு கரன்சிய கொண்டாந்து இந்தியா க க குடுத்து காப்பாத்தக்கூடிய மாவட்டம் எதுன்னா, நாமக்கல் மாவட்டம். அது மிகப்பெரிய பெருமை.